ஒருவேளை திருமாவளவன் அண்ணன் இங்கே தமிழகத்துக்கு இல்லை என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பறைய சமுதாயம் எப்படி இருந்திருக்கும்? வேற யாராவது வந்திருப்பாங்கன்றதுதான் என்னுடைய இது. ஏன்னா எப்பயுமே ஒரு இடத்துல வந்து வேற யாராவது வந்து அதை ஃபுல் பண்ணுவாங்க. ஆனா திருமாவளவனை போல ஒரு ஆனஸ்டான ஒரு தைரியமான ஒரு தலைவரை வந்து வந்தது மிகப்பெரிய அந்த மக்களுக்கு கூட ஒரு பெரிய வரம். அதை விட இந்த சமூகத்துக்கே கிடைச்ச பெரிய வரம். ஏன்னா அவர் வந்து இப்போ தலித் தலைவர் இல்ல, மக்களுக்கான தலைவர். அவர் தான் பாராளுமன்றத்துல பிசிக்கான அந்த இடஒதுக்கீடை பத்தி பேசினவர். அது எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாதோ, அதுதான் உண்மை. அந்த இதுல இருந்தே வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது சில தோழர்கள் சொல்லுவாங்க, திருமாவளவன் இதை பத்தி பேசினாரு, ரொம்ப இதுவா இருக்குது. நிறைய பேர் நான் கேள்வி வைக்கிறானாக்கா, சோ இட ஒதுக்கீடு நடுமே சோ அது வந்து பறைய சமுதாயத்துக்கு மட்டும்தான் நினைச்சிருக்காங்க. முட்டாள்கள். இடஒதுக்கீடு எத்தனை சதவீதம்? 69%. எஸ்சி எஸ்டிக்கு எத்தனை சதவீதம்? 21% அதுல 19% வந்து எஸ்சிக்கு, மீது ஒரு 2% எஸ்சிக்குன்னு நினைக்கிறேன், ஷெட்யூல் ட்ரைபுக்கு, மலைவாழ் மக்களுக்கு. அந்த மீதி இருக்கிற 49 யாரு எடுத்துக்கிறது? அவங்கள எடுத்துக்கிறாங்க பைத்தியக்காரனுங்க. அப்படி பேசுறவன் அத்தனை பேரும் பைத்தியக்காரன். இன்னும் இடஒதுக்கீடை முழுமைப்படுத்தாம இருக்கிறதுனாலதான் நாம ஐஐடி ஐஎம் போன்ற இடங்கள்ல நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அதுவும் குறிப்பா பிசில இருந்து யாருமே போட மாட்டேன்றான், ஏமாத்துறான். அவங்க அதுக்காக போராடவே மாட்டேன்றாங்க. அதான் நிறைய பேருக்கு இந்த புரிதலே இல்ல. ஸ்காலர்ஷிப் வந்து எஸ்சி எஸ்டிக்கு தான் கிடைக்குது. பைத்தியக்காரனுங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆண்ட பரம்பரைன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு கிடைக்கலன்றாங்க இல்லையா. ஆண்ட பரம்பரை எங்கடா ஆண்டிங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அவங்க பேசும்போது கூட. சில பேர் அப்படி இப்படின்னுவானுங்க. 69% இடஒதுக்கீடு யாருக்கு போகுது? அதை பத்தி ரிசர்ச் பண்ணும். கையில செல்லு இருக்குது, எடுத்து போடு. உலகமே நீ கையில வச்சிருக்க, எடுத்து போட்டு பாரு யாரா இருக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு இதுல வருதுன்ட்டு. மக்கள் நான் கேள்வி வைக்கிறானாக்கா, இந்தியாவில வெள்ளைக்காரன் வந்து ஆண்டான் ஓகேங்களா, ஆனா அவன் எந்த இடத்துலயும் நான் உலக ஆண்ட பரம்பரை அவன் சொன்னதில்ல. ஆனா இவங்க ஏன் ஆண்ட பரம்பரை சொல்றாங்க? சொல்லிருக்கான். என்ன சொன்னான்னா, சூரியனே மறையாத சாம்ராஜ்யம். என்னன்னா இப்ப இந்தியாவை ஆண்டான்ல, இந்தியாவுல சூரியன் வரும்போது பிரிட்டிஷ் அங்க லண்டன்ல சூரியன் இருக்காது. அதனால அந்த கோட்பாட்டோட சொன்னான். பிற்காலத்துல அது பெரிய பிரச்சனையாயோ உலக அளவுல இதுவாயி அது ஒரு சுதந்திர போராட்டம் அது இப்படின்னு வந்து நம்ம சுதந்திரம் தான். அவங்க கூட ஆண்ட பரம்பரைன்னு சொல்ல. இங்க இருக்கிற இந்த கூடாஞ்சேரியை தான் கொடி இல்லாதவனுங்களா நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்றானுங்க. எனக்கு அதெல்லாம் அவனுங்களுக்கு அறியாமை இல்ல, அவனுக்கு கிடைச்ச தலைவர்கள் அப்படியாப்பட்டவனுங்க. அதுல குளிர் காஞ்சவனுங்க நிறைய பேரு. அதுவும் குறிப்பா இந்த ஜாதிய சங்கங்கள் வச்சுக்கிட்டு சொன்னான் பாரு, அவனுங்க நிறைய பேர் அதுல நல்லா குளிர் காஞ்சானுங்க. எங்களுக்கு இவ்வளவு ஓட்டு இருக்குது, எங்களுக்கு அவ்வளவு ஓட்டு இருக்குது, இந்த தென் பகுதி வந்தா என் பக்கம், வடபகுதி வந்தா அந்த பக்கம், இந்த பக்கம் சந்துல சிந்துபாடி நிறைய சம்பாரிச்சு கோடி கணக்காக சம்பாரிச்சுட்டு அந்த அப்பாவி மக்களை, படிக்காத பாமரர்களை அப்படியே நடு ரோட்ல விட்டானுங்க. அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம்தான். ஆமா, அதனால இந்த ஜாதிய சங்க தலைவர்கள் எல்லாருக்கும் முதல்ல 10 ஆண்டு சிறை தண்டனை எல்லாருக்கும் கொடுத்துடணும். ஓகேண்ணா, இப்ப ஜாதி பாக்குறாங்க இல்லையா, தமிழகத்துல ஒண்ணு ஜாதி பார்க்கப்படுதா? அடாடா, என்ன இப்படி கேட்டீங்க? இப்பதான் இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு கோயில் வழியா வரக்கூடாதுன்னாங்க. ஏன்டா வரக்கூடாதுனாக்கா, நீங்க எல்லாம் பறையறணும். அப்படியாடா, நாங்கெல்லாம் பறையற இந்த கோயில் உள்ள வரக்கூடாதுனாக்கா, அப்ப இந்த கோயில் யாருக்குடா சொந்தானாக்கா HRS, அதாவது இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமானது. அந்த கோயிலுக்கு அரசுக்கு சொந்தமானது. அரசுக்கு சொந்தமான உள்ள கோயிலுக்குள்ள போவாதன்றான். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு பாலுன்னு ஒரு வக்கீல் ஒருத்தர், அவர் சொல்றாரு, நீங்க அவங்கள உள்ள விடாதீங்க, சுப்ரீம் கோர்ட் போனா கூட நான் வந்து சும்மா வாதாடி தரேன்றாரு. அவ்வளவு பெரிய வன்மம். மக்கள் இணக்கமா ஆவறதே